இந்த வீடியோ பாருங்க. இதுல இந்த விமான பணிப்பெண்கள், பைலட்டுகள், நம்ம இந்திய பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் யாராவது இன்றைய பயணம் நம்முடைய இறுதியான பயணமா இருக்கும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விசாரணை கமிஷன் போடுவாங்க. அது மூலமா எத்தனை பேருக்கு கமிஷன் கிடைக்கும் தெரியல. கருப்பு பெட்டியில என்ன இருக்குன்னு ஒரு 2 வாரம் பார்ப்பாங்க. அப்புறம் கருப்பு பெட்டிங்கிற ஒரு விஷயமே நமக்கு மறந்து போயிடும். ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்ததே நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா மறதிங்கிறது நம்மளோட தேசிய வியாதியாச்சே. இதை அனாலிசிஸ் பண்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு, விசாரணை கமிஷன் எதுக்கு, கருப்பு பெட்டி எதுக்கு? ஏற்கனவே வெளியான 2 வீடியோக்களை பார்த்தா போதுமே குழந்தைங்க கூட அழகா காரணம் சொல்லும். விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது, ரொம்ப திணறுது, கொஞ்சம் மேல எழுப்பி நேரா போய் கீழே விழுந்து வெடிச்சு நொறுக்குது. இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்? பைலட்டுகள் விமானத்தை இன்னும் அதிக உயரத்துக்கு டேக் ஆஃப் பண்ண முயற்சி பண்ணும்போது கரெக்டா டேக் ஆஃப் ஆகாம அந்த புல்லிங் பவர் கிடைக்காம விமானம் திணறி இருக்கு சொல்றாங்க. அந்த 2 விமான இன்ஜின்களே கோளாறு இருக்குன்னு அர்த்தம். பறவைகள் மோதுறதுக்கான அடையாளமும் இல்ல பைலட் கோ பைலட்டுகளுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல பெட்ரோலை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் பில்டிங் மேல மோதன உடனே வெடிச்சு செதறி இருக்கு. உடனே பேசஞ்சர்ஸ் கறிக்கட்டை ஆனது மட்டும் இல்லாம அந்த மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச நிறைய டாக்டர் கனவுல இருக்கிற மாணவர்களுடைய கனவுல அப்படியே கரைஞ்சு போயிருக்கு. என்னதான் ஒரு விமானத்துக்கு 30 வருஷங்கள் ஆயுஷ் காலம் இருந்தாலும் 10 வருஷம் தாண்டிச்சுனாலே கிட்டத்தட்ட அது ஒரு 50% பழைய சாதனமா தான். தேய்மானம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் அடிக்குது. ஒரு டொமஸ்டிக் ட்ரிப், ஒரு ஃபாரின் ட்ரிப். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு பறக்கிற அந்த விமானம் 10 வருஷத்துக்கு மேல ஓடி இருக்கும் போது அதுக்கு தேய்மானம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். அப்ப அதெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆனா 2 நாட்களா Facebookல வர பதிவுகள் பார்த்தா எனக்கு மெயின்டெனன்ஸ் இவங்க ரொம்ப சொதப்பிருக்காங்கன்னு தோணுது. அதுவும் இந்த விமானத்தை கட்டின போயிங் நிறுவனம் ஷார்ட்கட் மேனுஃபேக்சரிங்கிற பேர்ல டூப்ளிகேட் டைட்டானியத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் 500க்கு மேற்பட்ட விமானங்கள் இந்த உலகத்துல பறந்துட்டு இருக்குன்னு இதுக்கு முன்னால அந்த போயிங் நிறுவனத்துல வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் கட்டி கொடுத்திருந்தாரு. விமானத்துக்கு உள்ள இருக்கிற பாகங்களும் நிறைய ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த விபத்து நடந்த பிறகு நிறைய பயணிகள் Facebookல மற்றும் சோசியல் மீடியாக்கள் என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நம்ப தகுந்தது, ரொம்ப பாதுகாப்பானது நம்பப்பட்ட இந்த ஏர் இந்தியா விமானத்துல பயணிக்கும் போது டேக் ஆஃப் ஆகும்போது சரி, லேண்ட் ஆகும்போது சரி, வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு Facebook அன்பர் 2008 கத்தாருக்கு ஏர் இந்தியா விமானத்துல போனப்ப வானத்துல விமானம் பறந்துட்டு இருக்கும்போது கடகடன்னு அடிக்கடி பயங்கரமா சவுண்ட் வந்துகிட்டே இருந்ததாகவும் உடனே சீட்டு பெல்ட் போட சொல்லி அவசர மெசேஜ் வந்ததாகவும் Facebookல நேற்று காலையில தான் பதிவு பண்ணியிருந்தாரு. பாருங்க, இது ஒரு AI வீடியோ தான். இதை பார்க்கும் போதே நமக்கு இந்த அளவுக்கு மனசு பதறது. அப்ப விமானத்துல இருந்த பயணிகள் எடுத்த ஒரிஜினல் வீடியோ பார்த்தா இப்ப இருந்திருக்கும். அதுல பிளைட்ல இருந்த அந்த குழந்தைங்களுடைய நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம பயத்துல இருந்தா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துவாங்க. ஆனா இங்க விமானத்துல இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸே பயந்து அழுகிறத பார்க்கும்போது இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு மனசை பதப்பதிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு பயந்து அலறி இருப்பாங்க. நம்ம பிஞ்சு குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு மோசமான மரணம் வரக்கூடாதுங்க. கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்ட டாடா நிறுவன ஆட்களை, போயிங் நிறுவன ஆட்களை கடுமையா தண்டிக்கணும். அவங்களை தூக்குல போடணும். முடிஞ்ச அளவுக்கு ஆயுள் தண்டனையாவது கொடுக்கணும். அப்பதான் இறந்த அந்த பிஞ்சு குழந்தைகளோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும்.